சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், ஆவியானவரை கனம் பண்ணுகிறேன், ஸ்தோத்தரிக்கின்றேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, யூடியூப் அன்பர்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இதோ 3/7/2024 ஆகிய இன்று வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன், மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மகிழ்ச்சி அடைகிறேன். இதோ இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை ஒன்றை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். சங்கீதம் 31:23 அதனுடைய பின்பகுதி. உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். உண்மையானவனை கர்த்தர் தற்காக்கிறார், தானே நின்று பாதுகாக்கிறார், புரொடெக்டராக இருக்கிறார், தற்காக்கிறார். இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் இந்த உலகத்தில் பதிலளிப்பார், பின் நாட்களிலும் கூட பதிலளிப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நாம் விசேஷமாய் அறிய வேண்டும் என்று இந்த சத்தியத்தை இன்றைக்கு நமக்கு கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். உண்மை உள்ளவனை கர்த்தர் தற்காக்கின்றார். ஒரு ராஜா ஒரு நாள் தன்னுடைய மகனுக்கு நல்ல தைரியம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள கூட்டி போனார். இரவு நேரம் ஆயிற்று. அவன் வாலிபனா இருந்தான். ராஜா சொன்னாரு, ராஜ பரம்பரையில பயம்ன்றதே இருக்கக்கூடாது, வீரம் தாண்டா நமக்கு மிக முக்கியம். அதனால இந்த இரவு முழுசும் நீ இதே இடத்துல இருக்கணும். நான் அரண்மனைக்கு சென்று திரும்புறேன், நீ இந்த காட்டுக்குள்ள இதே இடத்துல இருக்கணும். காலையில நான் வருவேன், வந்து உன்னை பார்க்கும் வரைக்கும் உன் கண்ணை கட்டிட்டு போறேன் துணியினால. கண்ணும் திறக்க கூடாது. நீ பயப்படாம இருக்கிறியான்றதுக்கு இதுதான் ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ், நான் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். அதனால இப்படி இருக்கணும்னு சொன்னார். அவனும் தைரியமாகவும் வீர தீரமாகவும் சொன்னான், ஓகே டாடி, நான் அப்படியே இருக்கிறேன் என்று சொன்னான். அப்பொழுது அவனுடைய கண்கள் கட்டப்பட்டது. அவர் சொன்னார், எந்த ஒரு மிருகமும் உன்கிட்ட வராதுன்னு நீ தைரியமா இரு, எந்த பூச்சியும் உன்னை அண்டாதுன்னு தைரியமா இரு அப்படின்னு சொன்னார். சரி டாடி அப்படின்னு அவனுடைய கண் கட்டப்பட்டது. அவர் ராஜா பின்பு புறப்பட்டு போகிறேன் என்று சொல்லி அப்படியே அவர் நடந்து போகிற சத்தம், அவருடைய காலடி சத்தம் மறைந்தது. அந்த ராஜகுமாரனுக்கு இதயத்தில் சற்று சிறு திகில் போல இருந்தால் கூட அவனுடைய வீரம் அதனை மேற்கொண்டது. எந்த ஒரு கலக்கம் இல்லாமல் அமர்ந்திருந்தான். நேரம் போய்கொண்டே இருந்தது. அடடா, காலையில் சூரிய வெளிச்சம் வர துவங்குகிறது என்பதை அவன் உணர்ந்தான். அவனுக்கு ஒரே சந்தோஷம். தன்னுடைய டேடி வந்து கண்ணை சுற்றிலும் கட்டி இருக்கிற துணியை அவர் வந்து கழட்டுவார் என்று அமைதியாயிருந்தான். அதே போல ராஜா நடந்து வருகிற சத்தம் கேட்டது. வந்து கண் கட்டை கழட்டி விட்டார். உண்மையில நீ வீரண்டா, எனக்கு அடுத்து நீ தான் இந்த தேசத்துக்கு ராஜாவா இருப்ப, அதை நிச்சயமா நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார். அப்படியா டாடின்னு சொல்லி டாடி கட்டி பிடித்து கொண்டான். அப்பொழுது அவன் அப்படி சுற்றி பார்த்த பொழுது ஆங்காங்கே பாம்புகள் எல்லாம் வெட்டப்பட்டு வெட்டப்பட்டு விழுந்து கிடந்ததை கண்டான். யார் டாடி இதை வெட்டுனாங்க, எப்படி இதெல்லாம் செத்து கிடக்குது? சொன்னாரு, நான் நடந்து போற மாதிரி என்னுடைய காலடி சத்தத்தை காட்டுனேன், என்றாலும் புள்ள உன்னை விட்டுட்டு போவேனாடா, இங்கதான் இருந்தேன். எந்த சர்ப்பம் உன் கிட்டத்துல வருதோ அதை வெட்டி போடுவதற்காக உன்னுடனே கூட இருந்தேன். ஆகவே உன் வீரத்தை மெச்சுகிறேன், நீ உண்மையிலேயே நல்ல ஒரு வீரன் என்று சொல்லி சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரும் கூட உண்மை உள்ள தன் பிள்ளைகளை தற்காப்பார். உங்க கண்ணுக்கே தெரியாம தற்காத்து உங்களை அழகாய் சுகபத்திரமாய் இந்த உலகத்துல காத்து சர்ப்பங்களும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்றவர் அதிகாரத்தை கொடுத்திருந்தா கூட துணை நிற்பார். சிங்கம் போல
பவுலை முதல் தடவை அவர் ஊழியத்தை செய்ய சென்ற போது சத்துரு எதிர்த்த நேரத்தில் இயேசு துணை நின்றார். இயேசு மகாராஜா துணை நின்றார். அந்த ஆண்டவர் இன்றைக்கும் அதே வண்ணமாய் நம்முடனே கூட இருக்கிறார். மீட்பர் இயேசு கிறிஸ்து இதோ இந்த பிரசங்கத்தை கேட்கிற உங்களுக்கு அருகாமை அழகாய் நின்று கொண்டுதான் இருப்பார். அடடா அடடா அடடா, அந்த ராஜாவை தன் அருகாமையிலே பெற்றிருந்த மகனுக்கு அவர் தூரமே போனது போல காண்பித்தது போல ஆண்டவர் பரத்துக்கு ஏறி சென்றாலும் நம்முடனே கூடவும் இருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றவர் பொய் சொல்லவில்லை, கூட இருக்கிறார். இந்த நிகழ்ச்சி நேரத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை நிரப்புகிறது. எந்தெந்த விதமான மனிதருடைய சூழ்ச்சிகள், அல்லாவிட்டால் வேண்டாத விதமான நோய் கிருமிகள் உங்களை கொன்று கொண்டு இருக்கிறது போல உணர்கிறீர்களோ, நீங்க உண்மை உள்ளவர்களாயிருங்க. வாழ்க்கையில் உண்மை, பரிசுத்தத்தில் உண்மை, அன்பில் உண்மை. அப்படியானால் கள்ள அன்பு இருக்கக்கூடாது. அன்பில் உண்மை உள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கபடற்றவர்களாய் இருக்க வேண்டும். எனக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர் அப்படின்னு ஒருத்தவங்க உங்கள்கிட்ட சொல்லிட்டு போறாங்க. மீட் பண்ணி உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தவங்க சொல்லிட்டு போறாங்க, ஜெபம் பண்றீங்களா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆமா, நான் என்னை நோக்கி வந்த ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் விடாமல் கட்டாயமாய் நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய சமூகத்தில் உண்மை உத்தமமாய் உங்களுக்காக நிற்கிறேன். பலருக்காக நான் ஜெபம் பண்ணுகிறதுனால் பல போராட்டங்களையும் நான் சந்தித்திருக்கிறது உண்டு. என்றாலும் பரவாயில்லை. ஆட்டுக்குட்டிகளை ஒரு மேய்ப்பன் காக்கும் போது சிற்சில சேதங்கள் மேய்ப்பனுக்கு வரலாம். ஆனாலும் மேய்ப்பன் அதையெல்லாம் பார்த்தால் தன் ஆட்டு குட்டிகளை காப்பாற்ற முடியுமா? ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இருதயம் கலங்காது இருக்கட்டும், பயப்படாது இருக்கட்டும். ஆம், மீட்பர் இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பன். மேய்ப்பர்களுக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற ஊழியர்களில் மேய்ப்பர்களாய் இருக்கிறவர்களுக்கும் அவர் பிரதான மேய்ப்பன், அவர் பிரதான ஆசாரியர், பிரதான மேய்ப்பன். ஆகவே உங்களுக்காக பிரதான ஆசாரியர் ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்தை பிதாவினால் தள்ளவே முடியாது. ஒரு பாவம் செய்வனானால் இயேசு கிறிஸ்து அவனுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். பிரதான ஆசாரியர் ஜெபம் பண்றார். எத்தனையோ ஊழியக்காரங்க ஜெபத்தெல்லாம் விட உலகத்திலேயே அண்ட சராசரத்திலே பிரதான ஆசாரியன் ஆம் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஜெபம் பண்றதுனால பிதாவின் சமூகத்துல உங்களுக்கு இருக்கிற தயை இரக்கம் மாறாது. உண்மை உள்ளவர்களா இருந்துட்டீங்கன்னா கர்த்தர் தாமே தற்காப்பார், ப்ரொடெக்ட் பண்ணுவார். He will be your permanent protector and he will protect you. தற்காத்துக் கொள்ளுவார். இங்கும் அங்குமாய் அவருடைய பிரசன்னம் கடந்து வந்து அவருடைய சமூகம் உங்களை தீமைக்கு விலக்கி பாதுகாக்கும். ஒரு எல்லையிலும் நீங்கள் சேதப்படாமல் காப்பார் காப்பார் காப்பார். அதனை மறவாதீர்கள். அதனோடு வேதம் சொல்லுகிறது, உண்மை உள்ளவனை அவர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமா பதிலளிப்பார். இந்த உலகத்துல சிலர் இடும்பு செய்கிறவங்களா இருக்கிறாங்க. சிலருக்கு விரோதமா மாந்திரியம் பண்றதுக்கு சிலர் போறாங்க. சில குறிப்பிட்ட பணத்தை அள்ளி வீசி இந்த நபர் இந்த விதத்துல தொழிலை இழக்கணும், அவங்களுடைய வீட்டுல இப்படிப்பட்ட தீய காரியங்கள் நடக்கணும், மாந்திரியம் பண்ணுங்கன்னா அதை செய்யறதுக்கும் சிலர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இடும்பு செய்கிறவர்கள் ஒன்னு புரிஞ்சுக்கிடுங்க, இடும்பு செய்கிறவர்கள் எந்நாளும் நல்ல நிலையிலே இருக்க மாட்டாங்க. இடும்பு செய்கிறவர்களுக்கு கர்த்தர் பூரணமாய் பதில் அளிப்பார். பூரணமாய் பூரணமாய் 100% பதில் கொடுப்பார். அத மறக்காதீங்க. வேதத்துல நீங்க பார்ப்பீர்களானா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களை குறித்து இவ்வாறு சொல்லுகிறது, இதோ உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு இளைப்பாறுதலையும் தருவது தேவனுக்கு நீதியா இருக்கிறதே. அவே உங்களை உபத்திரவப்படுத்துறாங்கன்னா தேவன் உபத்திரவப்படுத்துவார். எவ்வளவு பெரியவர் தேவன், அவர் உபத்திரவப்படுத்துவார், பூரணமா பதிலளிப்பார். அப்படின்னா என்ன? 100% கட்டாயமாக பதிலளிப்பார். அவர்கள் அதற்குரிய தண்டனையை, இடும்பு செய்து கொண்டே இருக்கிற அவர்கள் அதற்குரிய தண்டனை நிச்சயமா அடைவார்கள். நம்ம அதை விரும்பி அல்ல, ஆனா உங்களுக்கு இந்த சத்தியம் தெரியணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரின் வலதுகரம்
உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலதுகரம் நீதினால் நிறைந்திருக்கிறது. உண்மையுள்ள உங்களை கர்த்தர் தற்காப்பார். God bless you, my children. God bless you, my brothers and sisters. God bless you.